வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் மறுநாள் போஜராஜன் தன் இஷ்ட தெய்வங்களை வேண்டியவாறு கொலு மண்டபம் சென்றார். 10வது படியை கடந்து 11வது படியில் அடியெடுத்து வைத்த போது அங்கு காவலிருந்த வித்துவ பூஷணி பதுமை, போஜராஜனே, எங்கள் வீர தீர மிக்க விக்ரமாதித்ய மகாராஜாவின் துயர் துடைக்கும் பண்பை விளக்கும் கதை ஒன்றை கூறுகிறேன் கேள் என்று கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்யர் நாட்டிலிருந்து நீதி தவறாமல் நல்லாட்சி நடத்தி வந்தார். அவர் ஆட்சியில் மக்கள் அனைவரும் சுகமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ்ந்து வந்தனர். அண்டை நாட்டு 56 அரசர்களும் முறையாக கப்பம் கட்டியதோடு கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டனர். காடு 6 மாத ஆட்சி செய்ய புறப்படுவதற்கு இன்னும் சில நாட்களே இருந்த நிலையில் இந்த முறை எந்த காட்டு பகுதிக்கு செல்லலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். வேதாளத்தை கூப்பிட்டு, அடுத்த சில நாட்களில் நாம் காடு 6 மாதம் செல்ல வேண்டி இருக்கிறது. இம்முறை எந்த பகுதிக்கு போவது, எங்கே சிறப்பான விஷயங்கள் உள்ளன என்பதை அறிந்து வா என்று கட்டளையிட்டார். வேதாளமும் விக்ரமாதித்யரின் கட்டளையை ஏற்று வடதிசை பக்கமாக சென்று வந்ததும் வடதிசையில் வாரணாபுரியை கோயில் ஸ்வரூபன் என்பவர் ஆட்சி புரிந்து வருகிறார். அங்கு மக்கள் அனைவரும் பகல் முழுவதும் உயிரற்ற பிணங்கள் போல் உலாவுகிறார்கள். இரவு வந்ததும் உயிர் பெற்று பேய்களாக உலா வருகிறார்கள். இந்த மாதிரி விபரீதமான செயல் நடந்து வரும் நகரத்துக்கு சென்று அவர்களுக்கு உதவலாமே என்று ஆலோசனை கூறியது வேதாளம். சரி, நீ சொல்கிறபடியே செய்வோம் என்று கூறிய விக்ரமாதித்யர் பட்டியிடம் விவரத்தை கூறிவிட்டு வேதாளத்துடன் புறப்பட்டார். வழக்கம் போல காளி கோயில் சென்று அவளது ஆசியை பூரணமாக பெற்றார். நகரத்தின் எல்லையில் இருந்த ஒரு விடுதியில் தங்கினார். இரவு நேரம் வந்தது. அங்கிருந்த மக்கள் பேயுருவில் நடமாடி வந்தனர். உடனே வேதாளத்திடம், இது என்ன விபரீதமான செயலாக இருக்கிறதே, இதுவரை இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் கண்டதில்லை. இரவு நேரத்தில் தூங்காமல் இப்படி பேய்களாக திரிந்து கொண்டிருக்கிறார்களே, இது வேடிக்கையாக இருக்கிறதே, இதன் விவரம் என்ன என்று கேட்டார். வேதாளம் தன் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்ட விஷயத்தை சொன்னது. இந்த நகரத்தை ஆண்டு வரும் கோயில் ஸ்வரூபன் என்பவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் அமையவில்லை. அதனால் பெரிதும் கவலை கொண்டார். தன்னால் இயன்ற அளவுக்கு தான தர்மங்கள் செய்து இறைவனையும் தொழுது வந்தார். அவர் வேண்டுதலுக்கு பலனாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு சத்குணவதி என்று பெயர் சூட்டினார். அவளும் பெயருக்கு ஏற்றபடி சகல நற்குணங்களும் பெற்றிருந்தாள். ஒரு நாள் கோயில் ஸ்வரூபன் வேட்டைக்கு சென்றார். அன்று நன்கு வேட்டையாடி விட்டு திரும்பும் போது களைப்பாக உணர்ந்தார். வழியில் இருந்த ஆற்றில் இறங்கி குளித்தார். அந்த ஆற்றில் அழகிய பெண் ஒருத்தி குளித்து கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் அவள் அழகில் மதிமயங்கினார். அவளிடம் நெருங்கி ஆசை வார்த்தைகள் கூற ஆரம்பித்தார். அவளோ கண்கள் சிவந்து, என் அருகில் வராதே என்று எச்சரித்தாள். அவரோ அவள் சொல்வதை பொருட்படுத்தவில்லை. அவள் கையை பற்றி நெருங்கினார். அவர் செயலை பார்த்து அவளுக்கு கோபம் அதிகமானது. அத பாதகனே, குடிமக்கள் குறை தீர்க்க வேண்டிய அரசனாகிய நீயே இந்த மாதிரி அக்கிரம செயல்களை செய்ய நினைக்கலாமா? என்னை தொட்டால் நீ அழிந்து போவாய் என்று கோபமாக சொன்னாள். மோகவெறியில் இருந்த அரசனுக்கோ அவளது கோபமான சொற்கள் கூட தேன் போல் இனித்தன. அதனால் அவள் சொல்வதை எதையும் பொருட்படுத்தாமல் அவளை தொட்டுவிட்டார். உடனே அவள், அத பாதகனே, நீயும் உன் நகரமும் பகல் முழுவதும் உயிரற்று கிடக்க வேண்டும் என்று சாபம் தந்துவிட்டு போய்விட்டாள். மாலை முடிந்து இரவு வந்தது. அரசன் அப்போதுதான் தன் தவறை உணர்ந்தார். மிகவும் வருந்தினார். தான் செய்த தவறுக்கு தன்னோடு குடிமக்களும் அல்லவா துன்பம் கொள்ள நேரிடுகிறது என கவலை கொள்ள ஆரம்பித்தார் என வேதாளம் சொல்லி வரும்போது விக்ரமாதித்யர் குறுக்கிட்டு, அது சரி, ஆற்றில் குளித்து கொண்டிருந்த அந்த பெண் யார்? இது மாதிரி ஒரு சாபம் கொடுக்க ஆற்றல் உள்ளவளா அவள் என்று கேட்டார். அவள் முனிவரின் மனைவி. பொதுவாகவே கற்பு நெறியோடு வாழும் பெண்களுக்கு வாக்கு பலிதமும் உண்டு என்றது வேதாளம். பின்னர் என்ன நடந்தது என்று விக்ரமாதித்யர் கேட்க, வேதாளம், முனிவரின் மனைவியின் சாபத்தால் நகர மக்கள் பகல் முழுவதும் உயிரற்ற பிணங்கள் போலவும் இரவில் உயிர் பெற்றாலும் பேய்கள் போலவும் உலாவுகின்றனர். நகரமே கலை இழந்து இருக்கிறது என்றது. மேலும் அரசருடைய மகள் சத்குணவதி தினம் இரவில் எழுந்து குளித்துவிட்டு சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி
வணங்கிவிட்டு அரண்மனைக்கு திரும்புவாள் என்றது. அவள் மட்டும் அப்படி இருப்பது விக்ரமாதித்யருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வேதாளத்திடம் அவளுக்கு மட்டும் சுயநினைவு ஏற்பட காரணம் என்ன என்று கேட்டார். அவள் தெய்வ பக்தி மிக்கவள், அதனால் அவள் எப்படியோ தப்பித்து கொண்டாள். அதோடு அவளுடைய முற்பிறவி பலனும் அவளுக்கு எந்த தீமையும் நேராமல் பாதுகாக்கிறது என்றது வேதாளம். அவள் இப்போது இங்கு இல்லை. இமயமலையில் ஒரு குகையில் அரக்கன் ஒருவர் அடைத்து வைத்திருக்கிறார். அந்த பொல்லாத அரக்கன் ஒரு நாள் இந்த நகரத்தின் மேலே பறந்து வந்தபோது உப்பரிகையில் உலாவிக் கொண்டிருந்த சத்குணவதியை பார்த்து விட்டார். அவளது அழகில் மயங்கிய அவர் அவளை தூக்கி சென்று விட்டார். அவளை மணக்க வேண்டும் என தினமும் படாத பாடு படுத்தி துன்புறுத்துகிறார். ஆனால் அவளோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு நோன்பு இருப்பதாகவும் அது முடிந்ததும் அவரையே மணந்து கொள்வதாகவும் அதற்கு முன் மணந்தால் அவர் உயிர் துறக்க நேரிடும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். அரக்கனும் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார் என்றது. அதை கேட்டு விக்ரமாதித்யன் மனம் வருந்தினார். வாரணாபுரி மக்களின் துயரத்தை முதலில் போக்க வேண்டும், அதன் பின்னர் சத்குணவதியை மீட்க வேண்டும் என்று முடிவு செய்தார். காளி தேவியை நினைத்து தியானம் செய்தார். காளி தேவி அவர் முன் தோன்றி, உனக்கு என்ன குறை என்று கேட்டாள். தாயே, உன் அருள் பார்வையால் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் குறையை காதால் கேட்கும் போதும் அவர்கள் படும் பாட்டை நேரில் காணும் போதும் என் உள்ளம் வேதனை அடைகிறது. அதுபோல இப்பொழுது இந்த வாரணாபுரி மக்கள் படும் அவதியை காண சகிக்கவில்லை. ஆகவே அவர்கள் முன்பிருந்தது போலவே சிறப்பான வாழ்க்கை வாழ அருள் புரிய வேண்டும் என்றார் விக்ரமாதித்யர். உடனே காளி தேவி, உத்தம பண்புள்ள மன்னனே, உன் நல்ல எண்ணம் கண்டு மகிழ்கிறேன். ஆனால் வாரணாபுரி அரசரின் தீய நடத்தையால் அந்நாட்டு மக்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதனால் அந்த சாபத்தை கொடுத்த அந்த முனிவரின் மனைவி மூலம்தான் பரிகாரம் தேட வேண்டும். அதுவே முறையாகும். நீ அவளை சந்தித்து உன் கோரிக்கையை சொன்னால் அவள் மனமிறங்கி உன் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடும் என்று கூறி மறைந்து விட்டாள். முனிவரின் மனைவி இருக்கும் காட்டு பகுதிக்கு தன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று வேதாளத்திடம் கூறினார் விக்ரமாதித்யர். வேதாளமும் அப்படியே செய்தது. அங்கு சென்றதும் முனிவரின் குடிலை ஒட்டி ஒரு நெருப்பு குண்டத்தை அமைக்கும்படி வேதாளத்திடம் கூறினார். அது உடனே நெருப்பு குண்டத்தை அமைத்து தீ ஜுவாலை விட்டு எரியும்படி செய்தது. விக்ரமாதித்யர் கிள உருவம் கொண்டு அந்த நெருப்பு குண்டத்தில் விழப்போனார். அவர் விழப்போவதை பார்த்துவிட்ட முனிவரின் மனைவி அந்த வயதான தோற்றம் கொண்ட விக்ரமாதித்யரை தடுத்து, எதற்காக நெருப்பு குண்டத்தில் விழப்போனீர்கள் என்று கேட்டால், அம்மா, என்னை தடுக்காதீர்கள். நான் ஒரு பாவி. பழி சொல் ஏற்க வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகையால் தான் உயிருடன் இருக்க விரும்பவில்லை. என்னை தடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நெருப்பில் விழப்போனார். முனிவரின் மனைவி மீண்டும் அவரை தடுத்தாள். ஐயா, உங்களுடைய துன்பம்தான் என்ன என்பதை என்னிடம் கூறுங்கள். என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என்றால். உடனே விக்ரமாதித்யர், என்னுடைய சொந்த ஊர் சரஸ்வதி நகரம் என்பதாகும். எனக்கு பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாமல் இருந்து கடைசியாக ஒரு மகன் பிறந்தார். அவர் நல்ல அறிவாளியாக விளங்கினார். அவருக்கு திருமண வயது வந்தவுடன் பெண் பார்க்க ஆரம்பித்தேன். பல இடங்களில் பார்த்ததில் கடைசியில் வாரணாபுரியில் உள்ள வேதசாந்தி பட்டரின் ஒரே மகளான சீதா சரஸ்வதியை பெண் பார்த்து முடிவு செய்து திருமணமும் செய்து வைத்தேன். ஒரு நாள் அவர் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு சென்றவர் திரும்பி வரவே இல்லை. எனக்கு அவர் ஒரே மகன். ஆகையால் அவரை திரும்ப அழைத்து வருவதற்காக வாரணாபுரிக்கு சென்றேன். நான் அங்கே செல்லும் நேரம் இருட்டிவிட்டது. நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் உறங்காமல் இருந்தனர். அது எனக்கு வியப்பாக இருந்தது. ஆனால் நான் தூங்கிவிட்டேன். காலையில் விழித்து பார்த்தால் நகரத்து மக்கள் அனைவரும் உயிரற்று இருந்தார்கள். அதை கண்டு நான் பதறிப்போனேன். என்ன செய்வது என்று புரியவில்லை. அங்கே இருப்பதில் பயன் எதுவும் இல்லை என்று நினைத்து ஊர் திரும்ப எண்ணி கால் போன போக்கில் நடந்தேன். ஆனால் இருட்டியதும் பகலில் உயிரற்ற பிணமாக இருந்தவர்கள் அனைவரும் பேய் போல உலவிக் கொண்டிருந்தார்கள். அவற்றை கண்டதும் என் சம்பந்தி வீட்டுக்கு சென்றேன். அங்கேயும் அதே நிலைதான். என் மகனை தனியே கூப்பிட்டு விசாரித்ததில் அது பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றார். அந்த சூழலில் இருக்க வேண்டாம் என்று ஊருக்கு வந்து விடுமாறு அழைத்த போது தன் மனைவியை விட்டு வர முடியாது என்று மறுத்துவிட்டார். பிறகு அவருடைய மாமனாரிடம் மகனையும் மருமகளையும் அனுப்பிவிடுமாறு கேட்டபோது அவர், உன் மகனுக்கு பெண் கொடுத்த குற்றம்தான் எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியது என்று என் மீது பழி சொல் வீசினார். இந்த மாதிரி பழி சொல்லை சுமந்து கொண்டு வாழ வேண்டுமா என்று யோசித்தேன். அதனால்தான் நெருப்பு குண்டத்தில் விழப்போனேன் என்று கூறியவாறு மீண்டும் நெருப்பில் விழ முயன்றார். வயோதிகர் வடிவில் இருந்த விக்ரமாதித்யரை தடுத்த முனிவரின் மனைவி, ஐயா, முந்தைய சம்மதி கூறியது முற்றிலும் தவறானது. உன்னுடைய மகனால் வாரணாபுரி மக்களுக்கு அந்நிலை உண்டாகவில்லை. அந்த நகரத்து மன்னன் தான் இதற்கு காரணம்.
அவர் என்னிடம் தகாத முறையில் நடக்க முயற்சித்தார். ஆகவேதான் நானே அப்படி சாபம் தந்தேன் என்று நடந்தவற்றை கூறினாள். உடனே விக்ரமாதித்யர், தாயே, நீங்கள் கூறிய விவரத்தால் என் மீது இருந்த பழி நீங்கிவிட்டதாக மகிழ்கிறேன். ஆனால் என் மகனும் அவர் மனைவியை பிரிந்து வர மறுக்கிறார். இந்த நிலையில் நான் உயிருடன் வாழ்ந்து என்ன பயன்? இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும்? அதனால் நான் இறப்பதை தடுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நெருப்பு குண்டத்தில் விழப்போனார். அவரை தடுத்த முனிவரின் மனைவி, கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக அந்த சாபத்தை நீக்குகிறேன். இனி அந்த ஊர் மக்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்படாது. அவர்கள் அனைவரும் இனி எல்லோரையும் போல இனிமையான வாழ்வு வாழ்வார்கள் என்றாள். அவள் அப்படி நடந்து கொண்டதற்காக நன்றி கூறிவிட்டு விடை பெற்று வாரணாபுரிக்கு திரும்பினார் விக்ரமாதித்யர். வாரணாபுரி மக்கள் அனைவரும் பழைய நிலையை அடைந்தனர். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து விக்ரமாதித்யரின் மனம் குளிர்ந்தது. ஆனால் அரசரும் அரசியும் மன வருத்தத்தில் இருந்தனர். காரணம் மகளை காணாத ஏக்கம்தான். இதை அறிந்த விக்ரமாதித்யர் அரசகுமாரி சத்குணவதியை எவ்வாறாயினும் அரக்கரிடமிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று உறுதி கொண்டார். வேதாளத்தின் மீது ஏறி இமயமலை சாரலை அடைந்த விக்ரமாதித்யர் அந்த குகையின் அருகில் சென்று இறங்கினார். விக்ரமாதித்யர் யார் என்று தெரியாததால் அரக்கன்தான் வேறு உருவில் வருகிறானோ என்று நினைத்து சத்குணவதி பயந்தாள். உடனே விக்ரமாதித்யர், பயப்பட வேண்டாம், என் பெயர் விக்ரமாதித்யர், உன்னை காப்பாற்றி அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பயம் விலகிய சத்குணவதி, அரக்கன் உணவு கொண்டு வருவதற்காக வெளியே போயிருக்கிறார், அவர் நம்மை பார்த்து விட்டார் என்றால் விடமாட்டார், அதனால் அவர் வருவதற்கு முன் ஓடிவிடலாம் என்றால். அந்த மாதிரி ஓடுவது கோழைத்தனம். அவரை வென்று உன்னை அழைத்து போவதே என் போன்ற வீரனுக்கு பெருமை மட்டுமல்ல, அதுதான் வீரமும் ஆகும் என்றார். அரக்கனை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் மாய வித்தைகள் தெரிந்தவர். அவரிடம் மாட்டிக்கொள்பவர்கள் உயிர் தப்புவது கடினம் என்றால். அப்படியானால் ஒன்று செய், அவர் வந்தவுடன் அவரை மணக்க விரும்புவதாக தந்திரமாக பேசி அவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள் என்றார் விக்ரமாதித்யன். அப்படியே செய்கிறேன், அதுவரை அவர் கண்ணுக்கு தென்படாமல் எங்காவது மறைந்து கொள்ளுங்கள் என்றார் சத்குணவதி. விக்ரமாதித்யன் பின்புறம் சென்று மறைந்து கொண்டார். சிறிது நேரத்தில் உணவுப் பொருட்களுடன் அரக்கன் வந்துவிட்டார். என்றும் இல்லாத திருநாளாக அவரை அன்புடன் வரவேற்றாள் சத்குணவதி. அவள் அன்புடன் வரவேற்பதை பார்த்து மகிழ்ச்சி கொண்டார் அரக்கன். சத்குணவதி அரக்கனிடம், நாளையுடன் என் நோன்பு முடிவடைகிறது, இனி நாம் மனம் புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கலாம் என்றால். இதை கேட்ட அரக்கன், நாளையுடன் விரதம் முடிகிறதா, நாளையுடன் முடிகிறதா என்று திரும்ப திரும்ப கேட்டு மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார். எனக்கு உன்னை மனம் புரிந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சிதான். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவாக அரக்கர்கள் அனைவருமே மாயாவிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். உன்னை நான் மணந்து கொண்ட பின்னர் உனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என் வாழ்க்கை என்னாவது என்று பயந்த மாதிரி நடித்து கொண்டு கேட்டாள். அவள் கேட்டவுடன் அரக்கன் பலமாக சிரித்தவாறே, எனக்கு ஏதாவது ஏற்படுமா? அப்படி சொன்னது யார்? என்னுடைய உயிர் அவ்வளவு சீக்கிரத்தில் போகாது. மல்லிகார்சுன மலையில் உள்ள பிள்ளையார் கோயில் சிலையின் அடியில் ஒரு சுரங்கம் இருக்கிறது. அந்த சுரங்கத்தில் இறங்கி சென்றால் அங்கு ஒரு ஆமை இருக்கும். அந்த ஆமையின் வயிற்றில் மண்புழு ஒன்று உள்ளது. அந்த மண்புழுவை கொண்டு வந்து நசுக்கினால்தான் என் உயிர் போகும். இதை யாரால் செய்ய முடியும் சொல் என்று சத்குணவதியை மணந்து கொள்ளப் போகிறோம் என்ற ஆர்வத்தில் மடமடவென்று ஒப்பித்து விட்டார். அரக்கன் கூறிய இந்த உயிர் ரகசியத்தை மறைவாக நின்றிருந்த விக்ரமாதித்தர் கேட்டுவிட்டார். உடனே வேதாளத்தின் முதுகில் ஏறி மல்லிகார்சுன மலையை அடைந்தார். அரக்கன் கூறியிருந்த இடத்தில் இருந்த மண்புழுவை எடுத்துக்கொண்டு சத்குணவதி இருந்த குகைக்கு வந்தார். விக்ரமாதித்யரை கண்டதும் சத்குணவதியை மீட்டு செல்லதான் யாரோ வந்திருக்கிறார்கள் என்றறிந்த அரக்கன் விரைவாக அவர் மீது பாய வந்தார். அந்த சமயம் விக்ரமாதித்யர் தன் கையில் வைத்திருந்த மண்புழுவை 2 துண்டுகளாக்கி கீழே போட்டு தேய்த்து அழித்து விட்டார். அரக்கனும் அழிந்தார். உடனே சத்குணவதியை அழைத்து கொண்டு வாரணாபுரி கிளம்பினார். வரும் வழியில் களைப்பை போக்கிக் கொள்ள ஆற்றின் கரையோரமாக சென்று தண்ணீர் பருகினார். பின்னர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பக்கமாக பிராமண இளைஞர் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். அவர் மயங்கிய நிலையில் தள்ளாடியவாறு வந்து கொண்டிருந்தார். அவரின் நிலைக்கான காரணம் கேட்க தன் சோக கதையை கூறினார். ஐயா, நான் ஒரு ஏழை பிராமணன், நன்றாக படித்தவர். ஆனாலும் நான் ஏழை என்பதால் எனக்கு பெண் தர மறுக்கிறார்கள். இருந்தாலும் எனக்கேற்ற பெண் கிடைக்க மாட்டாளா என்று நம்பிக்கையுடன் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்றார். அந்த இளைஞன் நன்கு வாட்ட சாட்டமாகவே இருந்தார். அவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வாரணாபுரியை அடைந்தார்கள். தங்களுடைய மகளை கண்டதும் அரசனும் அரசியும் அளவற்ற ஆனந்தம் கொண்டனர். அவளை பாதுகாப்புடன் கொண்டு வந்த விக்ரமாதித்யரை வணங்கி, எங்கள் மகளை எங்களிடம் பாதுகாப்பு
பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்ததற்கு உங்களுக்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாது. உங்கள் உதவியை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம் என்றனர். துன்பம் எங்கு இருந்தாலும் அதை துடைப்பதே என் வேலை. முடிந்த அளவு இந்த வேளையில் நான் மிகுந்த உற்சாகத்துடன் செயல்பட்டு வருகிறேன் என்ற விக்ரமாதித்யர் தன்னுடன் வந்திருந்த பிராமண இளைஞரை அறிமுகம் செய்து சத்குணவதிக்கு ஏற்ற மணமகர் அவர் என்று கூறினார். அரசனும் அரசியும் மகிழ்ந்து போய் சத்குணவதியை அந்த பிராமணனுக்கு திருமணம் செய்து வைத்தனர். அதோடு அவருக்கு வாரணாபுரி அரசராக முடிசூட்டி மகிழ்ந்தனர். விக்ரமாதித்யனும் அனைவரிடமிருந்தும் விடை பெற்று தனது காடு 6 மாத வாழ்க்கை நல்லபடியாக முடிந்த மகிழ்ச்சியில் நாடு 6 மாத வாழ்க்கையை மேற்கொள்ள உஜ்ஜயினி மகாகாலிபுரம் போய் சேர்ந்தார். இவ்விதமாக கதையை கூறி முடித்த 11வது படியில் இருந்த வித்துவ பூஷணி பதுமை போஜராஜனிடம், எங்கள் விக்ரமாதித்ய மாமன்னரிடம் இந்த மாதிரியான பிறர் துன்பம் போக்கும் உயர்ந்த குணம் தங்களிடம் இருக்குமே ஆனால் தாங்கள் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியலாம் என்றது. பதுமை கதை சொல்லி முடித்தவுடன் பொழுதும் சாய்ந்தது. போஜராஜன் சிம்மாசனத்திலிருந்து இறங்கி மன வருத்தத்துடன் அரண்மனை திரும்பினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யர் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.